தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வங்கபாரதி சங்கம் சார்பில் சர்வஜன துர்கா பூஜை திருவள்ளுவர் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பூஜையில் கலந்து கொண்டார். தொடர்ந்து பள்ளி இறுதித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அன்னை துர்கா தேவி அருளால் அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் செழிக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். இப்பூஜையில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கத்தின் தலைமையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு மருத்துவ இடஒதுக்கீட்டின் மூலம் MBBS படிக்க இடம் பெற்றவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த அரசாணையின்படி 10% அரசு மருத்துவ இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவம் படிக்க இடம் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு MBBS படிப்பதற்கான புத்தகம், சீருடை, ஸ்டெத்தஸ்கோப் மற்றும் மருத்துவ கிட் ஆகியவற்றை நலசங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த உதவிகளை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினார். மாணவர்களின் கல்வி பொருளாதார சிக்கலால் தடைபடக்கூடாது என்ற நோக்கில் நலசங்க தலைவர் நாராயணசாமி தொடர்ந்து ஆய்வு செய்து தாய் தந்தை இழந்த மாணவர்கள் உள்ளிட்ட பலருக்கு கல்வி கட்டணம், பாட புத்தகங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கி வருவதற்காக அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார். மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த ஆட்சியர் வறுமையில் உள்ள மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்காமல் கல்லூரிகளுக்கு உத்தரவிடப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் குளங்கள் காப்போம் குழுவின் கார்த்திகேயன் மற்றும் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி காவல்துறையினரின் நீண்ட நாள் நிலுவையில் உள்ள நல கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுமாறு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை இயக்குநர் ஜெனரல் ஆகியோருக்கு மனு அளித்துள்ளார். அக்டோபர் 1ஆம் தேதி காவல்துறை உதய தினம் வருவதையொட்டி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பண்டிகைகள், பேரிடர்கள், போராட்டங்கள், தேசிய தலைவர்களின் வருகைகள், தேர்தல்கள் என எந்த சூழலிலும் காவல்துறையினர் பகலிரவு பாராமல் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் அவர்களின் நியாயமான பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது கவலைக்குரியது என்றார். மேலும் காவலர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை மீண்டும் அமைத்தல், இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்தல், பணியின் போது காயமடைந்த காவலர்களுக்கு இழப்பீடு வழங்குதல், விடுமுறை சம்பளத்தை 30 நாட்களிலிருந்து குறைந்தது 60 நாட்களாக உயர்த்துதல், இரவு பணி படித்தொகை வழங்குதல், இந்திய ரிசர்வ் பட்டாலியன் காவலர்களின் சம்பள வேறுபாடுகள், பதவி உயர்வு குறைபாடுகள் மற்றும் காலியிடங்களை சரி செய்தல், IRBN பிரிவை புதுச்சேரி காவல்துறையுடன் இணைத்தல் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் காவல்துறையினர் தங்கள் குடும்பம், பொறுப்புகளையும் பணியையும் சமநிலைப்படுத்தி மேலும் சிறப்பாக சேவையாற்ற முடியும் என அவர் குறிப்பிட்டார். காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வம் என்பவரின் விசைப்படகில் செப்டம்பர் 25ஆம் தேதி 12 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். படகில் செல்வம், வேல்முருகன், சுந்தர், கந்தசாமி, பாலகுரு, ரவி, வசந்த், ஸ்ரீமுருகன், ஏழுமலை, சூரியமுத்தி மற்றும் தமிழக மயிலாடுதுறை மீனவர்கள் கோபி, துளசிநாதன் உள்ளிட்டோர் இருந்தனர். முல்லைத்தீவு கடல் பரப்பில் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி படகை சுற்றி வளைத்தனர். மேலும் 12 மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் கைது செய்து விசைப்படகையும் பறிமுதல் செய்து காங்கேசன்துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்தனர்.
திருக்கோணமலை நீதிமன்றத்தில் மீனவர்கள் ஆஜர் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் கோட்டுச்சேரி மேடு கிராமத்தில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களின் உறவினர்கள், குறிப்பாக மீனவ பெண்கள் படகை விடுவிக்குமாறு ஒப்பாரி வைத்து கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த ஜனவரியில் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட பின்னர் 9 மாதத்திற்கு பிறகு நிகழ்ந்தது என்பதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இம்முகாமில் 5ஆம் நாளான செப்டம்பர் 28ஆம் தேதி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளி, மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் ஜிப்மர் ரத்த வங்கியும் இணைந்து மாபெரும் ரத்த தான முகாம் மற்றும் ஜோதிகன் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் இளைஞரணி தலைவர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் ரத்த வங்கி மருத்துவர் சுனில் ஜாதவ் மற்றும் ஜோதிகன் மருத்துவமனை மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில கோஜூரியோ கராத்தே சங்கம் மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி முதல்வர் கவிதா சுந்தரராஜன் மற்றும் பள்ளி துணை முதல்வர் சித்ரா அவர்களும் உடனிருந்தனர். இம்முகாமில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தன்னார்வலர்கள் ரத்த தானம் செய்தனர். ரத்த தானம் செய்தவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சால்வை அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்டம் திட்ட அலுவலர் விரிவுரையாளர் ஜெயந்தி, பள்ளியின் பொறுப்பாளர்கள் ஜஸ்டின், உடற்கல்வி ஆசிரியர்கள் சந்துரு, விக்னேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது என்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் வில்லியனூர் காவல்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர். இதில் கணுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மூர்த்தியின் மகன் தினேஷ் மற்றும் அவருடன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 2 சிறுவர்கள் காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டனர். மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அவர்களிடமிருந்து சுமார் 40,000 மதிப்புள்ள 50 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் தினேஷ் மீது ஏற்கனவே 2 கஞ்சா வழக்குகள் மற்றும் ஒரு வழிப்பறி வழக்கு நிலுவையில் இருப்பதும், அவருக்கு துணையாக இருந்தவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஐயனார் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 2 சிறுவர்கள் சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஐயனார் நகர் வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா சண்டியாகம் நடைபெற்றது. இதையொட்டி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சப்த சதி பாராயணம், லட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து சண்டிகா பரமேஸ்வரிக்கு மகா சண்டியாகம் நடைபெற்றது. இதில் புடவை, சௌபாக்கிய திரவியங்கள், பழம், மாலை, பூஜைக்குரிய பொருட்கள், மெட்டி, மாங்கல்யம் உள்ளிட்டவை முரத்தில் வைத்து யாகத்தில் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து தேவார இன்னிசையும் நாதஸ்வர தவில் இன்னிசையுடன் மகா யாக வைபவம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். तुंजलों में अवधारया
வில்லியனூர் அருகே உள்ள கூடப்பாக்கம் கிராமத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 42 அணிகள் பங்கேற்று விளையாடியது. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இப்போட்டிகளுக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் பிள்ளையார்குப்பம், கோனேரிக்குப்பம் ஆகிய அணிகள் மோதின. இறுதியாக பிள்ளையார்குப்பம் அணி வெற்றி பெற்று முதல் பரிசும், கோனேரிக்குப்பம் அணி 2ஆம் பரிசும் வென்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் துணைவியார் அன்னபிரபாவதி முதல் பரிசையும், ஊசுடு தொகுதி முன்னாள் பாஜக தலைவர் ஐயனார் 2ஆம் பரிசையும், அருள் 3ஆம் பரிசும் என வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் ரொக்கப் பரிசும் வழங்கினர். மேலும் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பாஜக நிர்வாகிகள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் சாய்ஜே தியாகராஜன், பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், கிளை தலைவர் முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இளைஞரணி தலைவர் உலகநாதன் செய்திருந்தார். விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டு நவராத்திரி திருவிழாவில் வர்த்தக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் மதன் சார்பில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற சிவன், சலங்கை, பரதநாட்டிய கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்தி நினைவு பரிசு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவு மாநில அமைப்பாளர் சரவணன், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தேன்மொழி, ஜெய்னா, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள், உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், கிளை தலைவர் முருகன், பாஜக நிர்வாகிகள் ஏழுமலை, அபிராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம், தெய்வீகத்தோடு கலைகளையும் சேர்த்து வளர்த்து வரும் இந்த நவராத்திரி திருவிழா தொடர்ந்து எழுச்சியோடு நடைபெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன். இந்நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி வரும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பிற்கு பாராட்டினையும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் மாநில பொறுப்பாளர் ராமன், மாநில தலைவர் ரவிக்குமார், மாநில செயலாளர் நந்தகுமார், சேவா பிரமுக் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி திருபுவனையில் இயங்கி வந்த புதுவை கூட்டுறவு நூற்பாலை 2022ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி முதல் பஞ்சவரத்து பிரச்சினையை காரணம் காட்டி லே ஆஃப் அறிவித்து மூடப்பட்டது. அதன்பின் ஆலையை மீண்டும் திறக்க எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனால் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையிழந்து தவிக்கின்றனர். மேலும் ஓய்வு பெற்ற 198க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கிராஜுவிட்டி வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் 2022ஆம் ஆண்டு முதல் ஆலை மூடப்பட்டிருந்த காலத்துக்கான முழு ஊதியத்தை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அரசும் மேலாண்மையும் தொழிலாளர்களின் பிரச்சனையில் மெத்தன போக்கை கையாளுவதாக குற்றம் சாட்டி அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து ஸ்பின்கோ ஆலையின் வாயிலில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் INTUC, PMC, SLU, PMPDS, LPF, ADU, LLF, NRDUC, பாரதியார் தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது தொழிலாளர்கள் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களின் கோரிக்கையை புதுச்சேரி கூட்டுறவு பதிவாளர் மற்றும் மேலாண்மை இயக்குநரிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மூடி கிடக்கும் கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறந்து தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. செய்ய வேண்டும். இந்த புகாரின் மீது தொழிற்சங்கங்கள் அளித்துள்ள புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆலையினுடைய பொருளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம். நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்பது RCS நோக்கி, அது அடுத்த வாரத்தை நாங்கள் சொல்கிறோம். RCSல நம்ம அந்த போராட்டத்தை நடத்திடுவோம். ஒரு பக்கம் இப்போதைக்கு இந்த போராட்டம் என்பது இந்த அதிகாரிகள் மீது கொடுக்கப்பட்ட
செல்லப்பிராணிகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் வெறிநோய் தடுப்பு முறை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி சென்ட்ரல் லைன் சங்கம் பள்ளி மாணவர்களிடையே கட்டுரை போட்டி மற்றும் பேச்சு போட்டி நடத்தியது. அதைத் தொடர்ந்து தேர்ச்சி பெற்ற 104 மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு புதுவை முதலியார்பேட்டை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு லைன் சங்க தலைவர் பாஸ்கரன் தலைமை தாங்கினார். கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் டாக்டர் லதா மங்கேஷ்கர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் வெங்கடபதி சிறப்புரை வழங்கினார். மேலும் டாக்டர் சந்திரன், புதுச்சேரி சென்ட்ரல் லைன் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் சிவகாந்தன், ரெமி ஜெரார்ட், ரவிக்குமார், செயலாளர்கள் சிவகுமார், கார்த்திகேயன், பொருளாளர் சந்திரசேகர் குப்தா, உறுப்பினர்கள் ராஜ்குமார், குருமூர்த்தி, செல்வதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஸ்வச்தா ஹை சேவா 2025 இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஏக் தின் ஏக் கண்டா ஏக் சாத் என்ற நிகழ்வு மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் மற்றும் இந்தியன் வங்கி மண்டல அலுவலகம் சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் நோக்கம் ஒரு நாள் 1 மணி நேரம் ஒன்றாக செயல்படுவோம் என்ற கருத்தை மக்களிடையே பரப்பி சமூகத்தில் தூய்மை மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகும். இதனை முன்னிட்டு கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வங்கி அதிகாரிகள் மற்றும் NSS மாணவர்கள் இணைந்து பள்ளி வளாகம் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்தனர். மாணவிகளும் பங்கேற்று குப்பைகளை அகற்றி பசுமை சூழலை பாதுகாக்கும் வகையில் தங்கள் பங்களிப்பை வழங்கினர். வங்கியாளர் குழுமத்தின் சார்பில் பேசிய அதிகாரிகள், சுத்தம் என்பது ஒவ்வொருவரின் கடமை. நமது இல்லம், பள்ளி, அலுவலகம், தெருக்கள் அனைத்தும் தூய்மையாக இருந்தால்தான் ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். இந்த விழிப்புணர்வை மாணவர்களிடமிருந்து சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறினர். இந்நிகழ்ச்சியில் வங்கி அதிகாரிகள், ஆசிரியர்கள், NSS ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பல மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட 120 பேருக்கு சில்வர் குடம், மண் அள்ளுவதற்காக உதவிடும் மண்வெட்டி, அலுமினிய பாத்திரம் மற்றும் கத்தி ஆகியவற்றை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். ஆயுத பூஜையை முன்னிட்டு காக்கையன்தோப்பு, RK நகர், அரியாங்குப்பம் கிழக்கு ஆகிய கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன், வார்டு துணை செயலாளர் அன்பு, MGR மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், காண்டீபன், செல்வம், ஜோதி, தொகுதி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூரில் நடைபெற்ற TVK பொதுக்கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோருக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திரா காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையேற்றார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் கௌரி சங்கர், ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, இளைஞர் அணி தலைவர் வருண், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், பிரிவு தலைவர் ரமேஷ், மாவட்ட தலைவர்கள் அனிதா, உலகநாதன், நகர மாவட்ட துணைத் தலைவர்கள் உமாபதி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். வாணிதாசனின் 60ஆம் ஆண்டு மணி விழாவை முன்னிட்டு பாரதி கில்லி பாய்ஸ் விளையாட்டுக் குழு சார்பில் கில்லி விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு விளையாட்டுக் குழு தலைவர் பாரதி தலைமை தாங்கினார். செயலாளர் முனியன் மற்றும் முத்தியால்பேட்டை மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி, மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் கராத்தே வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனர். தேங்காய் திட்டு பழைய துறைமுகம் மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 5 குழுக்களில் 7 பேர் வீதம் வீரர்கள் கலந்து கொண்டு போட்டிகளில் விளையாடி வருகின்றனர்.
இப்போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கு முதல் பரிசாக ரூபாய் 10,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 5,000 ஆகியவை விழா குழுவினர் வழங்குகின்றனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தம்புரிநத்தம் கிராமத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டத்தின் சார்பில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் யாழினி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், திருபுவனை தொகுதி JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திலாஸ்பேட்டை வீமகவுண்டபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் திருக்கோவிலில் ஷரத் நவராத்திரி விழா நடைபெற்று வருகிறது. இது செப்டம்பர் 21 கணபதி பூஜையும், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. இதில் நாகை நீலாயதாட்சி, திருமணஞ்சேரி கோகிலாம்பிகை, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, நாகை மகாலட்சுமி அலங்காரம், சமயபுரம் மாரியம்மன், திருமியச்சூர் லலிதாம்பிகை உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களுடன் சுவாமிக்கு பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 7ஆம் நாளாக விஷ்ணு துர்க்கை அம்பாளுக்கு கோவிந்த ரூபினி அலங்காரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் நடைபெற்றது. இதில் அரசு கொறடா AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பரதநாட்டியத்தில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். இதில் உபயதாரர் லோகநாதன், வளர்மதி குடும்பத்தினர் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஆலய அர்ச்சகர் கோட்டீஸ்வரன் மற்றும் திலாஸ்பேட்டை வீமகவுண்டபாளையம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு சார்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் ஆற்றங்கரை பகுதிகளில் பசுமையை பாதுகாக்கும் வகையிலும் ஆற்றங்கரை பகுதியை மேம்படுத்தும் விதமாக நெய்தல் வனம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சியாக மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் தலைவர் தனஞ்செய்யன் மற்றும் ராகவன் தலைமையில் மாநில ஆலோசகர்கள் அசோக்ராஜ், கோவிந்தசாமி, சுரேஷ், மாநில தலைவர் காத்தவராயன், மாநில பொருளாளர் சபாபதி, துணைத் தலைவர் திருவேங்கடம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில பொறுப்பாளர்கள் அமரன், சத்யராஜ், கோதண்டபாணி, ஐயனாரப்பன், கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் பாலா, மதுரை முத்து, துணைத் தலைவர் அம்பலவாணன் மற்றும் பொறுப்பாளர்கள் கலைவாணன், ராமச்சந்திரன், தமிழரசன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் காந்தரூபன், கிருபாகரன், சந்திரசேகர், ராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் வழியாக செல்லும் கிளை வாய்க்கால் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் மெயின் ரோடு கல்வெட்டிலிருந்து NH45A கல்வெட்டு வரையிலான நகர் வளைவுக்கு அருகில் உள்ள பள்ளவாய்க்காலில் 3,69,000 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு வாய்க்கால் தூர்வாரும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வசந்தம் நகர், கணபதி நகர், திருக்குறளார் நகர், திருமலை தாயார் நகரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சி எடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். அரியங்குப்பம்
குப்பம் கொம்மியன் தானாம்பாளையம் அருள்மிகு புட்லாயம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி கொலு விழாவின் 7ஆம் நாள் உற்சவம் உபயதாரர்கள் சப்தகிரி நகர் மற்றும் வெங்கடேஸ்வரா நகர் பகுதி மக்கள் சார்பில் நடைபெற்றது. இதில் அம்பாளுக்கு சாம்பவி அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் 7ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் 108 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், பழங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. தொடர்ந்து 100 மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தார்கள், ஆலய பூசாரி மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர். அறம், ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் செந்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் மகேஸ்வர் ராஜ், மாநில தலைவர் பாரதி, மாநில அமைப்பாளர் மருது, வடிவேல், மாநில செயலாளர் சதாசிவம், மாநில பொறுப்பாளர் முருகன் என்கின்ற சண்முகம், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் வேல் பிரபாகரன், ஆலோசனை குழு துணைத் தலைவர்கள் வேல்முருகன் மற்றும் சரவணன், துணைத் தலைவர் முகிலன், இணை செயலாளர்கள் ஜெயகணேஷ், பூபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிர்வாகிகள் அனைவரும் கௌரவ தலைவர் செந்திலுக்கு பொன்னாடை அணிவித்து செவ்வாழை தார் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் உலக சுற்றுலா தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை தாங்கினார். ஜெகதீஷ், ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சுற்றுலாத்துறை தலைவர் முனைவர் சாபு தங்கப்பன், முனைவர் கதிர்வேல், முனைவர் பெருமாள் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் முனைவர் கார்த்திக் வரவேற்று பேசினார். பேராசிரியர் வைகை நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் சர்வதேச வலுதூக்கும் வீரர், சுற்றுலாத்துறை மாணவர் விஷால் ஆகியவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் இதர துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றங்கள் திறக்கப்பட்டது. காரைக்கால் வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளில் 2 ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டன், கரூரில் நடைபெற்ற துயரமான சம்பவத்திற்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காமல் இருக்க அரசுதான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாக தான் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த உயிரிழப்புகள் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்றாலும் இதில் உள்ள உண்மைத்தன்மைகளை ஊடகங்கள் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை மற்றும் அரசினுடைய கடமை. தமிழகத்தில் திமுக ஒரு கூட்டங்களை நடத்தும் போது முறையாக திட்டமிடலோடு நடத்துகிறார்கள். ஆனால் புதிதாக ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த எல்லா வேலையும் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் உருளையன்பேட்டை முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழ் மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமை தாங்கினார். தேசிய நிர்வாகி முத்து, அமுதநாதன், மாநில பொருளாளர் கோச்மின், தேசிய குழு உறுப்பினர்கள் இளங்கோ, சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற கிளை உருவாக்க வேண்டும், ஆவண படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும், வழக்கறிஞர்களின் சேமநல நிதியை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி வில்லியனூர் கொம்மியன் வி தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத அகோர வீரபத்திரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா 7ஆம் நாள் கொலு வைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமிகள் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முதலாம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த், ஆலய நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரி தனபால் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் தாம்பூல பிரசாதம், அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 7ஆம் நாள் உபயதாரர்கள் சுசீலா, சக்திவேல், செண்பகவல்லி, பத்மநாபன், குமாரி,
ஜெகநாதன், ராணி, சரவணன், அர்ச்சனா குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.